வணக்கம் நண்பர்களே. இது வந்து ஜிஎல்சின்னு பார்த்தீங்கன்னா 450. ஸோ 450 சிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்யூவி மாடல் மாதிரி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி. எஸ் கிளாஸ் 450 ஜிஎல்சி டீசல் வண்டி. ஸோ இது வந்து 4மேட்டிக்கு. ஸோ நல்லா பார்த்துங்க. இது வந்து வண்டி வந்து ரொம்ப அற்புதமான வண்டி. இது வண்டியோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 crore மேலே ஆகுது. ஸோ உள்ள இன்டீரியர் எல்லாம் பார்த்துடலாம். உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குதுன்றது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வண்டியை ஆன் பண்ணிட்டேன். எக்ஸிபிஷன் ஆன் பண்ணோடனே எல்லா சிஸ்டம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும். ஸோ உள்ளே என்னென்ன சிஸ்டம் இருக்குது அத்தனையும் பார்த்துடலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உள்ள இன்டீரியர், அதாவது வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து என்ன பார்த்திங்கன்னா இது வந்து சிஸ்டம். ஸோ இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டோம். ஸோ உள்ளே வந்து என்னென்ன இருக்குது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய பேனல் பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த பேனல் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு டச் ஸ்க்ரீன் மாதிரி ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏசியினுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ கம்மி பண்ணுறது, கிளாஸுக்கு அதுக்கு இதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் மாதிரி போட்டு பார்த்திங்களா, இது வந்து எதுக்குன்னா அந்த நம்ம தேவையில்லாத கேஸ் வந்து உள்ளே ஃபுல்லாகும் பார்த்திங்களா, அந்த ஏர் கண்டிஷன் மாதிரி இது. ஸோ சிஸ்டம் அந்த பேனல் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ மாமூலி எல்லா வண்டியும் கொடுக்குற மாதிரி தான் இது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே இது வந்து கீழே அந்த ஹைட் பண்ணுறது, மேலே ஏந்திரிக்கிறது, அந்த சஸ்பென்சர் ஹைட் பண்ணுறது. ஸோ வண்டி மேலே ஏறும் பாருங்கள், சும்மா அப்படியே புதுசாகும். அப்படியே கீழே இறங்கி பார்த்தா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதை அப்படியே காட்டுறேன் அடுத்தது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஏறுறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இன்னும் என்ன இருக்குது உள்ள சிஸ்டம். ஸோ உள்ளே வந்து ரொம்ப சிஸ்டம்லாம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இது வந்து ஓப்பன் டைப்பு. ஸோ இது வந்து சும்மா ஏதாவது ஐட்டம் வைக்கிற மாதிரி, கீயெல்லாம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது வந்து இப்போ வந்து அதாவது இந்த பேனல், அதாவது அந்த மீட்டர் பேனல், அந்த ஸ்பீடோ மீட்டர் பேனல். ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ கீழே இறங்கி பார்த்துடலாம். இப்போ வந்து அந்த ஜாக்கு எப்படி ஹைட் ஆகுது, அந்த சஸ்பென்சர் அப்படின்றது காமிக்கலாம். ஸோ இப்போ உள்ளேருந்து ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணுவார். அவர் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வண்டி ஹைட் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா, ஹைட் ஆகுது. ஸோ இது எப்படி ஹைட் ஆகுது, கொஞ்சம் கீழே டவுன் ஆகும், ஹைட் ஆகும். ஸோ அந்த ஜாக் சிஸ்டம், அதாவது சஸ்பென்சர் ஹைட் ஆகிறது, கொஞ்சம் டவுன் பண்ணுறது எல்லாம் அதிலே இருக்குது. அது எப்போ காமிச்சேன்ல. ஸோ அதை பார்த்தாச்சுல. இப்போ அடுத்தது அப்படியே உள்ளே போயிடலாம். நம்ம உள்ளே போய் திறந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இன்னும் சில விஷயங்கள்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ டோர் சாத்தியாச்சா. ஸோ அது நான் காமிச்சாச்சு. இது வந்து சீட்டு, ஸ்பீக்கரு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து இது வந்து என்னென்ன இருக்குது, இது சும்மா லைட்டாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒரு கை பிடி மாதிரி. ஸோ இது வந்து சவுண்ட் சிஸ்டம்மு, சவுண்டு, அந்த ஸ்பீக்கர் சவுண்டெல்லாம் வைக்கலாம். இப்போ உள்ள செட்டிங்குள்ளே போகலாம். செட்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா செட்டிங் வந்து எப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன இருக்குது. இது வந்து மைலேஜ், அதெல்லாம் செக் பண்ணலாம். அடுத்தது வந்து இது வந்து அந்த வண்டியினுடைய பவர் எப்படி போகுது, எவ்வளோ ஸ்பீடில் அப்படின்றது, அந்த மைலேஜ் பற்றி. இப்போ மைலேஜ் பார்க்கலாம். ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ வருது அப்படின்றது. இது வந்து இன்ஜினுடைய இன்புட்டு அப்படின்றது. ஓகேவா, சரி ஆச்சுங்களா. இதெல்லாம் வந்து வண்டியினுடைய சிஸ்டம், என்னென்னா உள்ள நம்மளுக்கு செட்டிங்ஸ் வேணுமோ அதை பார்த்து அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலான்னு பார்த்தீங்கன்னா, இது செட்டிங்ஸில் என்ன வேணும் நம்ம செட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையான செட்டிங். இது வந்து நம்ம இந்த ஹீல்ஸில் போவோம் பார்த்தீங்களா, அதாவது மலை மேலே போகும்போது இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ செட் பண்ணி வச்சுக்கிட்டாக்க அந்த ஹீல்ஸில் இறங்கும் போது உங்கள் வண்டியினுடைய க்ரீப்பு வந்து அது பிடிச்சிக்கும். ஸோ அதுக்கு தேவையான சிஸ்டம்லாம் இதில் ரொம்ப கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய வண்டி இல்லை, எக்ஸ்யூவி மாதிரி இருக்கும். ரொம்ப ஹைட்டான வண்டி, லென்த்து வண்டி. ஸோ இது வந்து 7 சீட் வண்டி. ஸோ இதில் வந்து மியூசிக் சிஸ்டம், அப்புறம் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன், லொக்கேஷன், கூகுள் மேப்பு, ஸோ எல்லாம் இருக்குது, அனைத்துமே இருக்குது. எல்லாம் பார்த்தாச்சா. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அடுத்தது வந்து இந்த பக்கம் வந்துடலாம், இந்த பேனல். ஸோ இந்த பேனல் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்றது எல்லாம் வெறும் டச் ஸ்க்ரீன் தான். சும்மா கையிலே தான், அந்த மொபைல் மாதிரி டச் ஸ்க்ரீன் மாதிரி தான். அப்படியே நம்ம பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அது செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் நிறைய செட் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் வருது. ஸோ மீதி எல்லாம் வந்து
இன்னும் உங்களுக்கு தெளிவாக வரணும்னா இன்னும் நல்லா இன்னும் வர வெஹிக்கிளோடைய வீடியோலாம் நான் போடுறேன். ஸோ இந்த வண்டி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் லாங்கு ரூட்டெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ க்ளீனாக ஓட்டலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த வண்டிலாம். ஸோ பெரிய வண்டி, ஹைட்டான வண்டி. ஸோ இதனுடைய விலையை கேட்டாவே நம்மளால் வாங்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடிக்கு மேலே ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த சிஸ்டம்மு வந்து இது வந்து ஸ்பீடோ மீட்டர் சிஸ்டம். இது நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி எல்லாம் சொல்லி வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து இண்டிகேட்ரு, அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிவர் இண்டிகேட்ரு. ஸோ அடுத்து வந்து கியர் வந்து இது கியருக்கு வந்து கியர் பார்த்திங்க, இது வந்து சன்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சன்ரூஃப் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுக்கு அதிகமாக வேண்டாம். ஸோ பாருங்கள் ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். நமக்கு வேண்டாம், அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை அதில் ஒன்று. அதே சன்ரூஃப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். சன்ரூஃபு எல்லாம் பெருசாக இருக்கும். இதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ அதேமாரி உள்ள கண்ணாடிலாம் வந்து சின்னதாக கொடுத்துருவோம். அப்புறம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஸ்டேரிங் எல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஸோ இருக்கிற குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கியர் பார்த்திங்கன்னா கியர் அங்கே இருக்குது பார்த்துங்க, நல்லா அதுதான் சின்ன கியரு. ஸோ இதுதான் கியரு. ஓகே. ஸோ இந்த வண்டியை பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. என்ஜாய்